Shorthand Tamil Senior Grade, General Speed. Get ready for the dictation. 10 seconds. 5 seconds. Start. தலைவர் அவர்களே, தமிழக சுற்றுலாத்துறை அந்நிய செலாவணியை ஈட்டுகிற துறையாக இருக்கிறது. இந்த துறையின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு நல்ல அறிவிப்பை ஆளுநர் உரையிலே குறிப்பிட்டதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என் தொகுதியிலே இருக்கின்ற பக்கிங்காம் கால்வாயிலே சுற்றுலா பயணிகள் செல்வதற்கான படகு சவாரியை ஏற்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். மத்திய ஆட்சி மொழியாக தமிழ் மொழியை ஆக்குவோம் என்றும் அதற்கான முயற்சி எடுப்போம் என்றும் அறிவிப்பை நாம் வெளியிட்டிருக்கின்றோம். அதை உடனடியாகச் செய்வதற்கான முயற்சி எடுக்க வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன். தமிழ் வழியிலே பயிலுகின்ற மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் இளைஞர்களுக்கும் வேலை வாய்ப்பிலே முன்னுரிமை கொடுக்க வேண்டுமென்ற அறிவிப்பையும் அறிவிக்க வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன். சுனாமி போன்ற பல்வேறு இயற்கை சீற்றங்கள் ஏற்படும்போது கடல் பக்கத்திலே வாழும் மக்களுக்கும் அங்கே இருக்கிற மீனவ தோழர்களுக்கும் மிக பெரிய பாதிப்புகள் ஏற்படுகின்றன. அவற்றை தடுப்பதற்கு கடற்கரையோர பகுதிகளிலே மீனவர்கள் வசிக்கின்ற அந்த கிராம பகுதிகளிலே தூண்டில் வளைவு அமைத்து கொடுக்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய தொகுதியிலே பல்வேறு பிரச்சனைகள் இருந்து கொண்டிருக்கின்றன. கலை கல்லூரியிலே இதுவரையில் பட்ட மேற்படிப்பு இல்லை. பட்ட மேற்படிப்பு பிரிவுகளை துவக்கிட வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து கடந்த 5 ஆண்டுகளாக சட்டமன்றத்திலே ஒவ்வொரு கூட்டத்தொடரிலும் நான் கேட்ட திட்டங்கள் கிடப்பிலே கிடக்கின்றன. 5 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு அணை உடைந்தது. அப்போது புதிய அணை கட்ட திட்ட மதிப்பீட்டை 40 லட்ச ரூபாயில் தயாரித்தார்கள். இன்றைக்கு அதன் திட்ட மதிப்பீடு 1 கோடி ரூபாயை எட்டிவிட்டது. அந்த திட்டம் தயாரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறதே தவிர இதுவரையிலே நடைமுறைப்படுத்தப்படவில்லை. அதை உடனடியாக துவக்க வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன். அதனால் 50 கிராமங்களைச் சேர்ந்தவர்கள் பயனடைவார்கள் என்று சொல்லிக் கொள்கிறேன். மாமல்லபுரம் சிற்பக்கலை கல்லூரியிலே பட்டய படிப்பு இருந்தது. 8ஆம் வகுப்பு படித்த மாணவர்கள் கூட அங்கே கல், உலோகம், மரச்சிற்ப துறைகளில் படிக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தது. இப்போது அதை நீக்கியிருக்கிறார்கள். அந்த பட்டய படிப்பை மீண்டும் கொண்டு வர வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன். அதே போன்று கல்பாக்கம் அணுமின் நிலையத்திற்கு நிலம் கொடுத்தவர்களின் வாரிசுகளுக்கு வேலை மறுக்கப்படுகிறது. படித்தவர்களுக்கும் நிலம் கொடுத்தவர்களின் பிள்ளைகளுக்கும் அங்கே வேலைவாய்ப்பை அளிப்பதற்காக தமிழக அரசாங்கம் மத்திய அரசாங்கத்திடம் பேசி நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய தொகுதி விவசாயத்தையும் மீன்பிடி தொழிலையும் நெசவு தொழிலையும் நம்பியிருக்கிற பகுதி. எனவே சிறு தொழில் தொடங்க
ஒரு புதிய தொழிற்பேட்டை அமைக்க வேண்டுமென இந்தச் சமயத்தில் கேட்டுக்கொள்கிறேன். இந்த அவையில் பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சென்னை பெரியார் நகரிலுள்ள அன்பு சகோதரர்கள் நிறுவன உரிமையாளர் அன்புசேகரன் சென்னையிலுள்ள தென்னக ரயில்வே கண்காணிப்பாளருக்கு எழுதிய கடிதம். ஐயா, சென்ற மாதம் 5ஆம் தேதி திருச்சியிலுள்ள எனது சகோதரருக்கு ரூபாய் 2000 மதிப்புள்ள ஜவுளிகளை எனது குடும்பத்தினருக்காக அனுப்பி வைத்தேன். அதற்குண்டான ரயில்வே ரசீது எண் 7000. ரயில்வே ரசீதை பெற்றுக்கொண்ட எனது சகோதரர் திருச்சியிலுள்ள ரயில்வே அலுவலகத்தில் 8ஆம் தேதி விசாரித்ததில் சரக்குகள் வரவில்லை என்று கூறியதுடன் தினசரி வந்து விசாரிக்குமாறு கூறியுள்ளனர். இன்று காலை திருச்சியிலுள்ள தென்னக ரயில்வே கண்காணிப்பாளர் சரக்குகள் வந்து சேரவில்லை என ஒரு அறிக்கையுடன் மேற்படி சரக்கு சரியானபடி அனுப்பி வைக்கப்பட்டதா என்பதை சென்னையில் விசாரிக்குமாறு பணித்துள்ளார். நான் அனுப்பிய ஜவுளிகள் எனது குடும்பத்தாருக்கு வரும் தீபாவளிக்காக நான் தேர்ந்தெடுத்து அனுப்பியதாகும். தீபாவளி பண்டிகை மிகவும் நெருங்கிவிட்டபடியால் மேற்படி பார்சலை உடன் தேடித் தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். தாங்கள் இதில் நேரடி கவனம் செலுத்தி தகுந்த நடவடிக்கைகள் மேற்கொள்வீர்கள் என்று நம்புகிறேன். தங்கள் உண்மையுள்ள